வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். 15 வருஷத்துக்கு பிறகு கேப்டன் விஜயகாந்தின் தேமுதிகவிற்கு அவரது மனைவியும் கட்சியின் பொதுச் செயலாளருமான பிரேமலதாவின் அரசியல் முயற்சியால் மறுவாழ்வு கிடைக்கும் என அந்த கட்சியின் தொண்டர்களிடம் நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. அது எப்படின்னு தேமுதிகவோட வளர்ச்சி பற்றி கொஞ்சம் பிளாஷ்பேக் போய் பார்த்தால் தெரியும். அன்னைக்கு திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி, அப்புறம் அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா என்கிற ரெண்டு பவர்ஃபுல் அரசியல் ஆளுமைகளுக்கு முன்னால் அசாத்திய துணிச்சலுடன் 2005ஆம் ஆண்டு மதுரையில் ஒரு பெரிய மாநாட்டை, அதாவது அந்த கட்சியோட தேமுதிகவோட முதல் மாநாட்டை நடத்தினார் விஜயகாந்த். அதுக்கு பிறகு தமிழகத்தில் எம்ஜிஆருக்கு அடுத்து ஒரு மாற்று சக்தியாக, இன்னும் சொல்லப்போனால் தமிழக மக்கள் எம்ஜிஆருக்கு இணையாக முழுமையாக நினைவுபடுத்தி கொள்ளும் தலைவனாக அரசியல் களத்தில் குதிச்சார். அதனால் அவரை கருப்பு எம்ஜிஆர்னு மக்கள் அங்கீகரித்தாங்க. அது ரொம்ப சரி அப்படின்ற மாதிரி கேப்டன் விஜயகாந்த் யதார்த்தமான மக்கள் மொழியில் அரசியல் பேசி மக்களின் ஒட்டுமொத்த ஆதரவையும் பெற்றார். நான் இப்பயும் சொல்றேன், இருக்கு லட்சக்கணக்கான வீட்டுக்கு ஒரு தடவை வந்தா ஒரு நேரம் கஞ்சி ஊத்த மாட்டேங்க எனக்கு. அவர் 150 படங்கள் நடிச்சிருந்தாலும் அவர் பேசிய மக்கள் மொழியில் கொஞ்சமும் சினிமாத்தனம் இல்லை. மட்டும்தான் பதில். பேரவைத் தலைவர்களே, நாங்க என்ன கேட்டோம் அதற்கு மட்டும்தான் பதிலை தவிர அது மக்களோட ரொம்பவும் கனெக்ட் ஆச்சு. அதற்கு காரணம் அவர் சினிமாவை தொழிலாக செய்தார், அரசியலை தன்னை நம்பிய மக்களுக்கான நற்பணியாக செய்தார். அவர் சினிமாவுக்காக அரசியல் கலந்து நடிச்சிருந்தாலும் அரசியலில் சினிமாவை கலப்படம் செய்யவில்லை என்பதுதான் அவரது வெற்றிக்கு காரணம். அதனால தான் அவர் முதல் முறையாக 2006ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் தேமுதிக சார்பில் 232 தொகுதிகளில் போட்டியிட்டாலும் அவருக்கு சாதகமாக இருக்கும்னு பலரும் எதிர்பார்த்த மதுரையில் போட்டியிடாமல் மக்களை நம்பி கடலூர் மாவட்டத்தில் உள்ள விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டியிட்டு ஜெயிச்சார். அங்கு அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாமக வேட்பாளர் 2ஆம் இடத்துக்கும் அதிமுக வேட்பாளர் 3ஆம் இடத்துக்கும் தள்ளப்பட்டனர். அந்த தேர்தலில் அவர் மட்டுமே வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனார். ஆனால் தமிழகம் முழுக்க போட்டியிட்ட அவரது தேமுதிக கட்சிக்கு ஒட்டு மொத்தமாக 27,64,000 ஓட்டுகள் கிடைச்சது. அதாவது ஒரு புது கட்சி 8.45% ஓட்டுகளை பெற்றதால் விஜயகாந்தின் அரசியல் பயணம் வெற்றிகரமாக துவங்கியது. அந்த தேர்தலில் 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக மற்றும் அதிமுகவோட வெற்றி தோல்விகளை நிர்ணயிக்கும் சக்தியாக தேமுதிக மாறியதை மறுக்கவும் முடியாது, நம்மால் மறக்கவும் முடியாது. அதுக்கு பிறகு 2009ஆம் ஆண்டு நடந்த லோக்சபா தேர்தலையும் தேமுதிக தனித்தே போட்டியிட்டு சட்டசபை தேர்தலை விட கூடுதலாக 2% ஓட்டு, அதாவது 10.45% ஓட்டுகளை வாங்கி தமிழகத்தோட 3வது பெரிய கட்சியாக வளர்ந்து இந்திய அரசியலின் கவனத்தை ஈர்த்தது என்றால் அது உண்மைதான் என்பதை 2011ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் சிக்ஸர் அடித்து உறுதிப்படுத்தியது தேமுதிக. விஜயகாந்த் பொதுக்கூட்ட மேடைகளில் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஆண்டவனோடவும் தமிழ்நாட்டு மக்களுடனும் தான் இந்த விஜயகாந்தின் கூட்டணின்னு அடிக்கடி சொல்வார். அதை நம்மளால் மறக்கவும் முடியாது. அப்படி பேசி வந்த கேப்டனுக்கு ஆண்டவன் அருளால் 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் ஜெயலலிதா தலைமையில் அதிமுகவுடன் முதல் முறையாக கூட்டணி அமைஞ்சது. அப்போ 41 தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிக 29 தொகுதிகளில் அமோகமாக ஜெயிச்சது. தற்போதைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிட்ட கேப்டன் விஜயகாந்த் 91,000 ஓட்டுகள் பெற்று வெற்றி அடைஞ்சார். அதிமுக 147 தொகுதியில் ஜெயிச்சது. இந்த கூட்டணியை எதிர்த்து போட்டியிட்ட திமுக 23 இடங்களில் மட்டுமே ஜெயிச்சது. மக்கள் ஆதரவோட 29 தொகுதிகளில் ஜெயிச்ச தேமுதிக தமிழக சட்டசபையோட பிரதான எதிர்கட்சியானது. மக்களின் கேப்டன் விஜயகாந்த் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம் என்று தட்டி கேட்கிற கம்பீரமான கண்ணியமான எதிர்கட்சி தலைவராகவும் ஆனார். ஆனால் எதற்கும் வளைந்து கொடுக்காத கேப்டனின் கம்பீரத்திற்கும் கண்ணியத்திற்கும் ஏற்பட்ட நெருக்கடியால் அவரது கட்சியைச் சேர்ந்த 8 எம்எல்ஏக்கள் அதிமுக ஆதரவாளர்களாக மாறி தங்களது பதவியை ராஜினாமா செய்து கேப்டனின் முதுகில் குத்தினர். இதுதான் அவரது அரசியல் பயணத்திற்கான முதல் தோல்வியானது. அதனால் அவர் எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பை இழந்தார். அதன் பிறகு 2014இல் நடந்த லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா மதிமுக கூட்டணியில் சேர்ந்து 14 தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிக எல்லா தொகுதியிலும் தோற்றது. அதனால் 2009இல் நடந்த லோக்சபா தேர்தலில் 10.45% இருந்த தேமுதிகவின் ஓட்டு சதவீதம் 5.1% குறைஞ்சு போச்சு. இந்த நிலையில் அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை என்பது போல் 2016ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் கேப்டன் திமுகவுடன் கூட்டணி வைப்பார்னு மக்கள் ரொம்பவும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் மக்களை மட்டுமே நம்பிய கேப்டன் யாரும் எதிர்பாராத வகையில் தன்னை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி மக்கள் நல கூட்டணின்னு 3வது அணியை உருவாக்கினார். அதில் மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்தன.
கேப்டன் போட்டியிட்ட உளுந்தூர்பேட்டை உட்பட தேமுதிக போட்டியிட்ட 104 தொகுதியிலையும் மொத்தமாக தோற்றது. அதனால் ஓட்டு சதவீதம் 2.41 குறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் உடல்நிலை பாதிக்கப்பட்ட கேப்டனோட அரசியல் பயணத்தில் தொய்வு ஏற்பட்டுச்சு. அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகின கேப்டன் 2023 டிசம்பரில் மறைஞ்சார். ஆனாலும் மக்கள் மனசில் நிறைஞ்சே இருக்கார். அதனால தான் அவர் மீதான அன்புல தேமுதிகவினர் ஆரவாரமாக இல்லைன்னாலும் அமைதியாக கட்சி பணிகளை கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. கேப்டனால் உருவாக்கப்பட்ட தேமுதிக கரைஞ்சி காணாமல் போச்சுன்னு எதிர்கட்சிகள் சொன்னாலும் அது நீர் பூத்த நெருப்பாக இருக்கு. அந்த நெருப்பு சாம்பல்லேருந்து உயிர் பெறும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி தேமுதிக எழுச்சி பெறும்னு அக்கட்சியினர் நம்பிக்கை வச்சிருக்காங்க. அது உண்மைதான்னு சொல்ற மாதிரி இப்போ அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் பிரேமலதாவின் அனுபவ அரசியல் அறிவாலும் விடாமுயற்சியாலும் தேமுதிக 2026 சட்டசபை தேர்தலுக்கான திமுக கூட்டணியில் சேர்ந்திருக்கு. அதனால தேமுதிக இனி பழைய நிலைக்கு மாறும்னு அந்த கட்சியினருக்கு ஏற்பட்டிருக்கும் நம்பிக்கையால அவங்க ரொம்பவும் உற்சாகமாகி இருக்காங்க. தமிழகத்துல திமுக கூட்டணியின் வெற்றியில தேமுதிக மீண்டும் அரசியலில் பயணிக்கும் சூழல் கொஞ்சம் கொஞ்சமா பிரகாசமாயிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம்.